ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் தான் பார்க்க போகிறோம். நல்லா ஆட்டுக்கால் பாயாவை நல்லா மசாலாலாம் அரைச்சி வச்சு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு ஆட்டுக்கால் தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களே தீச்சி கடையில் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டுக்காலை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு நான் அந்த எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலில் நம்ம அப்படியே ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் ஊறுறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் போட்டு அந்த தண்ணியோடு நம்ம அந்த ஆட்டுக்காலே சேர்த்தா நம்ம மொத்தமாக போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதில் குக்கரை எடுத்துக்கலாம். குக்கரை எடுத்துக்கிட்டோம். நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை நம்ம ஆட்டுக்கால் குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா நறுக்கி வச்சுக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் கிட்ட நம்ம விடணும். அப்போ தான் நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சு குக்கரை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 10 விசில் நல்லா மேலே கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஆட்டுக்கால் ஒன்றுமே ஆகாது. நல்லா விசில் வரணும். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நமக்கு 10 விசில் நம்ம விடணும். அப்போ தான் நல்லா கால் நல்லா வேகும். பத்து விசில் தான் விடணும் இல்லை, உங்கள் ஆட்டுக்காலுக்கு நல்லா வேகிறது பொறுத்து நீங்கள் எவ்வளோ விசில் வேணால் விடலாம். நாளைக்கு ஒரு 10 விசில் கிட்டே விட்டுருக்கேன். விசில்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி லெவலுக்கும் இப்போவுக்கும் நமக்கு தண்ணியே இல்லை. ஃபுல்லாக நமக்கு விசில் விட்டு நல்லா தண்ணி நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு எப்படியோ 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட ஆகும் நமக்கு 10 விசில் வரணும்னா. ஸோ நல்லா குக்காக இருக்குது. ஆட்டுக்காலுமே நல்லா வெந்திருக்கு சாஃப்டாகவே. இந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்தால் போதும். ஆட்டுக்காலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி பூண்டு எடுத்திருக்கோம். ஒரு 2 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கோம். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்திருக்கோம். ஒரு 6 நம்ம முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். ஆனால் போட்டால் நல்லா அது ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஸ்பூன் நம்ம தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு 6 காஞ்ச மிளகா, 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்துருக்கோம். நம்ம அதெல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வறுக்கிறது தேவையான அளவுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாலாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, தனியா இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் வறுத்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்கள் இஷ்டம் தான் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்குறது. போட்டால் நல்லா காரமாக நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் பச்சை மிளகா நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணி போட போகிறோம். நம்ம இதோடு சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4-5 பல் பூண்டு நம்ம போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சோன்னா. அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கி முடிச்சாச்சு. நல்லா இப்போ ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்குவோம். 1 கப்பு நான் இடியாப்பம் மாவு எடுத்துருக்கேன். வீட்டில் அரைச்சதும் அது ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு தான் இது. நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அரைச்சி நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்ல ஹாட் வாட்டர் லைட்டாக இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. லைட்டாக ஹாட் வாட்டர் எடுத்து நம்ம அந்த எடுத்து வச்சுக்க நம்ம அரிசியில் ஊற்றி நல்லா கரண்டியால் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம
இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நல்ல மாவு கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் வரும். தண்ணி நமக்கு அதிகம் சேராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ நமக்கு மாவு நல்லாயிருக்கும். நம்ம கெட்டி கெட்டியாக வரும். நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கையை வச்சு பிசைஞ்சா கரெக்டாக இருக்கும். நமக்கு ஆனால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஊற வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு இட்லி குண்டான் எடுத்து நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இடியாப்பம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு. நம்ம இப்போ இட்லி தட்டை மேலே மூடி விட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அந்த எடுத்து வச்ச இட்லி குண்டானத்துக்கு நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தை தூக்கி உள்ளே வச்சு நம்ம ஆவி கட்ட வேண்டியதான். இப்போ நம்ம இடியாப்பம் புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நமக்கு. ஸோ நல்ல லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு இடியாப்ப தட்டுலையும் லைட்டாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கையால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாக 3 தட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இடியாப்ப குழவி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இடியாப்ப குழவி உட்டில் தான் நான் வச்சுருக்கேன். உட்டில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹோல்ஸ் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு புளியத்துக்கு நல்லாயிருக்கும். நமக்கு லேயராக நிறையா வரும் நமக்கு. ஸோ அதனால் ஒரு கைப்பிடி நல்லா பால் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நம்ம அந்த இடியாப்ப குழவியில் கொண்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த ஒரு தட்டு ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகும் இடியாப்பம். ஸோ அந்த இடியாப்ப குழவியோட மேலே இதை போட்டுக்கிட்டு அழுத்தி நல்லா புளிய வேணால் நமக்கு அழுத்த கூட ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் சாஃப்டாக வந்துடும். நம்ம லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றினா பிசைஞ்சிருக்கோம். அதனால் நமக்கு பூ மாதிரி வந்துடும். நமக்கு புளியும் போது ரொம்ப கஷ்டம் இருக்காது. இதே மாதிரி நல்லா ஷேப் கொடுத்து அந்த இடியாப்ப தட்டில் ஃபுல்லாக புளிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி மாவு எடுத்து இதேமாதிரி இன்னொரு தட்டில் இதேமாதிரி நம்ம புளிஞ்சிக்க போகிறோம். நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் இடியாப்பம் செய்வோம். நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பண்ணுற இடியாப்பமும். நம்ம பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக இடியாப்பம் செய்கிறதுமே. ஸோ இதே மாதிரி ரோல் பண்ணி விடணும். இடியாப்பம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. குழந்தைங்கள்லாம் அதிகமாக இடியாப்பம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதான விஷயந்தான் இடியாப்பம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதேமாதிரி நம்ம செஞ்சு பால் ஊற்றி கூட நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுமாதிரி நம்ம ஒவ்வொரு தட்டையும் நம்ம புழிஞ்சு விட்டாச்சு. புழிஞ்சு தட்டதெல்லாம் நம்ம இன்னொரு இடியாப்ப தட்டில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடியாப்ப கொத்த தூக்கி நம்ம அப்படியே ஒரு இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த இட்லி குண்டானை தூக்கி நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க அந்த இடியாப்ப கொத்த தூக்கி நம்ம அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுறதுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக நமக்கு கம்மியாக இருக்குது. இந்த தண்ணி நமக்கு போதுமானது கரெக்டாக இருக்கும். ஸோ இதேமாதிரி நம்ம இட்லி தட்டை நல்லா மேலே மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகணும். நம்ம தண்ணி ஊற்றி நமக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இப்போ இடியாப்பம் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இடியாப்பம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு நம்ம வறுத்த மசாலாவும் இடியாப்பம் பண்ணுறதுக்குள்ளே. இப்போ அந்த வறுத்த மசாலா ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எந்த மசாலா இதேமாதிரி நம்ம அரைச்சி செஞ்சாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு செஞ்சாலே. மிக்ஸி நம்ம எல்லா பொருளையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் மசியாக அரையணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வலிச்சு விட்டுட்டு திரும்பி நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நமக்கு மசாலாவில் நம்ம போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். திரும்பி மிக்ஸி ஜாரியை மூடிட்டு திரும்பி கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. போதும் அரைச்சது. இது கூட நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இடியாப்பம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வேக வச்சதை இடியாப்பத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு எப்படி வெந்திருக்கு என்னென்னு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குக் ஆகிடுச்சு நமக்கு இடியாப்பமும். நல்லா கை வச்சு பார்க்குறேன். அந்த மாவு ஒட்டவே நல்லா சாஃப்டாக இருக்குது பூ மாதிரி நமக்கு. ஸோ அந்த இடியாப்ப தட்டெலாம் நம்ம தூக்கி எடுத்து வெளியே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா தாளிச்சுக்கணும். நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம பாதி தான் சேர்த்துருக்கோம் மசாலா அரைக்கும்போது. இன்னும் பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதிலேயே. எடுத்து வச்ச மசாலாவில் வெங்காயம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஃபுல்லாக வெங்காயம் கருவேப்பிலையும். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ 2 தக்காளி நம்ம போட்டுக்கலாம் போதும். ஸோ சேர்த்து நல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டால் போதும். நம்ம எல்லாமே மசாலாவில் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஆட்டுக்கால் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்குது. வெந்ததை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, நம்ம அதை பவுலில் மாற்றிருக்கோம். அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம இப்போ அப்படியே போட போகிறோம் நம்ம அந்த தண்ணியில். ஸோ அந்த இருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கலக்கி நம்ம அதையும் சேர்த்து நல்லா ஊற்றிக்கலாம். நம்ம மசாலாலாம் நம்ம கலக்கி எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக மசாலாலாம் ஆட்டுக்கால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேக வைக்கிற அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம போடவே இல்லை. திரும்பி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், அரைச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சம் நான் மிளகாய்த்தூள் ரெசிபி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. எப்படி மிளகாய்த்தூள் அரைக்கிறதுன்னு அதோட வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுவோம். திரும்பி தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் இருக்குது, அதை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காகவும் கொஞ்சம் லைட்டாக காரமும் இருக்கும் அதில். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குழம்பு கொதிக்கணும் நம்ம. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிற அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு ஃப்ரீயாக கொதிக்கணும் குழம்பு. கொதிக்கணும்னா அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்கும். தட்டை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட. எவ்வளோ நம்ம குழம்பு கொதிச்சு நல்ல ஒரு ஸ்மெல் கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வருதோ அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு வந்துருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பும் நம்ம ஊற்றிருக்க தண்ணியுமே. 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம குழம்பு தட்டு மூடி வச்சு நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியுமே கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்குது. நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குவோம். நல்ல ஸ்மெல் கொடுக்குது குழம்புமே. ஏன்னா நமக்கு அரைச்சிலாம் அந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டுக்கிறதுனால குழம்போட டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நல்ல ஒரு வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். தண்ணி நல்லா நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு குழம்பு கொதிச்சது போதும். நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். ஆட்டுக்கால் பாயாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கும் ஆட்டுக்கால் பாயாக்கும். ஸோ இடியாப்பத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இடியாப்பம் நல்லா ஆறி போயிருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆடின இடியாப்பத்தெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். ஸோ இந்த இடியாப்பம் நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம மாற்றணும். சூட்டில் இருந்திங்கன்னா இடியாப்பம் நமக்கு வராது லேயராக. நல்லா பிடிச்சிக்கும் நமக்கு தட்டுலேயே. பாருங்கள், கையை வச்சு எடுத்துகிட்டு இப்படி கவுத்தி விட்டால் போதும். இடியாப்பம் செம்ம சாஃப்டாக இருக்கும். அந்த லேயர் நமக்கு உடையவே உடையாது, அப்படியே வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு இடியாப்பம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இப்போ நம்ம வெறும் இடியாப்பத்தை சாப்பிட முடியாது. இப்போ ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பம் தான் செஞ்சு காமிக்கிறேன் வரைக்கும். ஸோ அந்த ஆட்டுக்கால் பாயா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும். அந்த காலும் அப்படியே கடித்து இழுக்கும் போது செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் எப்படி அரைச்சி மசாலா வச்சு செய்வாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.